ஹை கைஸ், நம்ம சேனல்ல இருக்கிற ஆக்ஷன் ரசிகர்களுக்காகவே அனல் பறக்கிற ஆக்ஷன் காட்சிகளை கொண்ட ஒரு சூப்பரான மார்ஷியல் ஆர்ட்ஸ் படத்தை தான் இந்த வீடியோல நான் எடுத்து வந்திருக்கிறேன். முழு நீள சண்டை காட்சிகள் நிறைந்த படம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான படம் தாங்க இது. படத்தோட பேர் பாத்தீங்கன்னா லைஃப் ஆஃப்டர் ஃபைட்டிங். 2024 வெளில வந்த படம் இது. இப்போ படத்துல இருக்கிற ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பார்த்துருவாங்க, பிறகு நம்ம படத்துக்குள்ள போலாம். ஆக்ஷன் சீக்வன்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க. படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஆர்ஜே கதை சொல்லி ஆர்ஜே. நம்ம சேனலோட தனித்துவம் பெரும்பாலான யூடியூப் சேனல்களை போடாத படங்களா எடுத்து வரதான் நம்மளோட முயற்சி. அதை பார்த்து நீங்க சிலாய்க்கிறதுல மட்டும்தான் நமக்கு மகிழ்ச்சி. இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு படத்தை பார்க்க ஆரம்பிங்க. இவர் தாங்க நம்ம படத்தோட ஹீரோ அலெக்ஸ். இவர் ஒரு MMA ஃபைட்டரா இருந்திருப்பாரு. சில காரணங்களுக்காக அதை விட்டுட்டு இப்போ ஒரு கராட்டே ஸ்கூல் வச்சு நடத்திட்டு இருக்காரு. அந்த ஸ்கூலோட பேர் பாத்தீங்கன்னா டேக்வாண்டோ. இப்போ அந்த ஸ்கூலுக்கு போறாரு. அந்த ஸ்கூல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஜூலி யாருன்னு பாத்தீங்கன்னா அலெக்ஸோட தம்பி மிலிட்டரியில வேலை பார்த்திருப்பாரு, அவரோட ஒய்ஃப். இப்போ ஜூலியா அலெக்ஸ் கிட்ட ஒரு வைரலான போயிட்டு இருக்கிற வீடியோ ஒன்று காமிக்கிறாங்க. அந்த வீடியோல அலெக்ஸோட ஓல்டு ஸ்டூடெண்ட் ஒருத்தன் இப்ப டாப் கிளாஸ் MMA ஃபைட்டரா இருப்பான். அவன் அலெக்ஸுக்கு ஒரு ஓபன் சேலஞ்ச் விடுவான். தன்னோட ஃபைட் பண்ணி ஜெயிச்சுப்பாரு அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த சேலஞ்சு. அதை பார்த்து அலெக்ஸ் ஒரு ரிப்ளையும் பண்ணாம சிரிச்சுட்டு அங்கிருந்து கடந்து போயிருவான். மறுநாள் காலையில தன் குழந்தைய டெக்கவாண்டோ ஸ்கூல்ல சேர்த்து விட ஒரு பொண்ணு வரும். அந்த பொண்ணோட பேரு சமந்தா. அலெக்ஸும் அந்த குழந்தைய சுமையிலோட வெல்கம் பண்ண அடுத்த நொடிய எனக்கு நீங்க 1-on-1 கிளாஸ் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி சமந்தா கேட்க அலெக்ஸும் எஸ் அஃப்கோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. இவங்களோட ட்ரைனிங் ஒரு பக்கம் சிறப்பா போய்கிட்டு இருக்க இவங்களுக்குள்ள நட்பும் ஏற்படுது. திடீர்னு ஒரு நாள் சமந்தாவோட ஹஸ்பண்ட் விக்டர் தான் குழந்தைக்கு பணம் கட்டுறதுக்காண்டி கராத்தே ஸ்கூலுக்கு வரான். வந்தவனுக்கு இவங்க 1-to-1 ட்ரைனிங் எடுக்கிறது தெரிய வருது. எவனுக்கு தான் தான் பொண்டாட்டி அடுத்தவனோட பழகினா பிடிக்கும், இவன் மட்டும் அதுல என்ன விதிவிலக்கா என்ன? அது தெரிஞ்சதும் இவன் பயங்கரமா கோவப்படுறான். அவனெல்லாம் இவங்க கண்டுக்கிறதாவே இல்ல. கோவப்படுறியா, கோச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு நாள் சமந்தா அலெக்ஸ டின்னருக்கு கூப்பிடுறா. அந்த டின்னர்லயே அலெக்ஸ் சமந்தா விக்டர் ரிலேஷன்ஷிப் பத்தி கேக்குறான். அதுக்கு அவன் நாங்க பிரிஞ்சு சில காலங்கள் ஆகுது, எங்க குழந்தைய பாக்குறதுக்காண்டி அப்பப்ப வருவான், அதுதான் இப்போதைக்கு எனக்கும் அவனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்றா. இவங்க ரெண்டு பேரும் காதல் பறவைகளா வளம் வரத பாடி சோடாவா ஃபாலோ பண்ணி வந்த அலெக்ஸ் தூரத்துல இருந்து பாக்குறான். மறுநாளும் முரட்டு ரவுடியான தான் மொட்டை ஃப்ரெண்ட் ஆச்சுக்கிட்டு அலெக்ஸோட கராத்தே ஸ்கூலுக்கு வரான் விக்டர். ரெண்டு பேரும் ஸ்கூல் ரிசப்ஷன்ல வந்து பிரச்சனை பண்ண அங்க வந்து அலெக்ஸ் பிரச்சனை பண்ணணும்னா வெளியே வந்து பண்ணுங்க, இங்கெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பொட்டலுக்கு அழைச்சிட்டு போறான். ரெண்டு பேரையும் மொட்டை தான் பெரிய ரவுடியாச்சு, பேசிக்கிட்டே இருக்கையில நெஞ்சில கைய வச்சு தள்ளிடுறான் அலெக்ஸ. அப்புறம் இவன் சும்மா இருப்பானா, இவனே ஒரு MMA ஃபைட்டரு, நான் சும்மாவே ஆடுவேன், இப்ப சலங்கை வேற கட்டி விட்டுட்டா மொட்டை கோபதின்னு அவனை போட்டு வெளுவெளுன்னு விழுக்கிறான். ஆச்சர் வந்து மொட்டையனை செம்மையா அடி வாங்க விட்டுட்டு தூரத்துல இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் விக்டர். அப்புறம் நம்ம சமந்தாவுக்கு இந்த விஷயம் தெரிய அலெக்ஸோட வீட்டுக்கு பார்க்க வரா. வந்தவன் நடந்ததுக்கெல்லாம் அலெக்ஸ் கிட்ட சாரி கேட்க, அதுக்கு அலெக்ஸ் நீ என்னம்மா சாரி இப்படி கேக்குற, நல்லா உதட்ட வச்சு சாரி கேளு அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி கிச போறாப்ல நம்ம அலெக்ஸ். அப்படியே நைட்டு ரெண்டு பேரும் குஜிலி மஸ்து பண்றாங்க. விடிஞ்சு இருந்த சமந்தா அங்க இருக்கிற ஒரு போட்டோ பார்த்து இது யாருன்னு சொல்லி அலெக்ஸ் கிட்ட கேக்குறா. அதுக்கு அலெக்ஸ் இவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, நான் MMA ஃபைட்டரா இருந்ததுல என்ன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அப்போ நான் ஒரு ஃபைனல் ஃபைட்டுக்காண்டி மெடிக்கல் எடுக்க போனேன், அந்த ரிப்போர்ட்ல எனக்கு குழந்தை பெற்றுக்கிற தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி வந்தது. அது தெரிஞ்சது இனி நான் உன்னோட வாழ மாட்டேன்னு என்ன விட்டு போயிட்டா. இந்த மன உளைச்சல்னாலே நானும் அந்த ஃபைனல் ஃபைட்ல தோத்துட்டேன், அதனாலதான் நான் MMA இருந்து ரிட்டையர் ஆயிட்டு இந்த கராட்டே ஸ்கூல்ல வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். மறுநாள் கராத்தே ஸ்கூல்ல ஜூலியோட பொண்ணுங்க ஐஸ்கிரீம் வாங்குறதுக்காண்டி ஜூலி கிட்ட பணம் வாங்கிட்டு போறாங்க. போவையிலேயே ஒரு பொண்ணோட சூலேஷ் அவுத்துக்க அந்த சூலேஷ கட்டிக்கிட்டு இருக்கா அந்த பொண்ணு. அதை கராட்டே ஸ்கூலுக்கு வந்த சமந்தா பார்த்துட்டு அங்கேருந்து உள்ள போறா. கராட்டே ஸ்கூலுக்குள்ள ரெண்டு முரட்டு பயலுங்க கராட்டே கத்துக்கிறேன்னு சொல்லி வந்திருக்காங்க. அவனுங்களை ஆட்கள்
ஆட்களோட பயிற்சி பண்ணுங்கன்னு சொல்லி அலெக்ஸ் அமுச்சு விட இவனுங்க 2 பேரும் ஏதோ இன்டென்ஷனோட வந்திருப்பாங்க போல. அவங்களோட ட்ரெயின் பண்ற எல்லாரையும் வெறித்தனமா அடிக்கிறானுங்க. அதை பார்த்து அலெக்ஸ் அவனுங்க 2 பேரையும் சத்தம் போட்டு ஸ்கூலை விட்டு வெளில போங்கடா அயோக்கிய ராஸ்கல்களா அப்படின்னு சொல்ல திரும்பிக்கிட்டு அலெக்ஸியா அடிக்க ஆரம்பிச்சிடறானுங்க. அப்புறம் சும்மா இருப்பானா நம்மாலு போடு அடியான்னு சொல்லி 2 பேரையும் பொல பொலன்னு புழக்கிறான். ஒரு கட்டத்துல அலெக்ஸ் அவனை முடிச்சு விட இந்த கொரில்லா குரங்கு இப்ப களத்துல இறங்குறான். அட் த சேம் டைம் அவசரமா வந்த ஜூலி போலீஸ் கராட்டே ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல அந்த சண்டை அங்கேயே கைவிடப்படுது. மறுநாள் காலையில ஜூலியோட பசங்க ஜூலி கிட்ட ஐஸ்கிரீம் வாங்க காசு கேட்கறாங்க. அங்க வந்து அலெக்ஸ் இந்தாமா வாங்கி சாப்பிடுங்கம்மா அப்படின்னு சொல்லி காசு கொடுத்து அனுப்பிச்சு விடுறாரு. சந்தோஷமா ஐஸ்கிரீம் வாங்க போன பிள்ளைங்களை எவனோ ஒரு படுவாரி போற வழியிலே ஒரு கருப்பு காரை வச்சு கடத்துறவன் யாரு என்னன்ற விவரத்தை காமிக்கிற மாட்டாங்க, கையை மட்டும் தான் காமிக்கிறாங்க. என்னடா ஐஸ்கிரீம் வாங்க போன பசங்களை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஜூலி ட்ரைனிங்ல இருந்து அலெக்ஸ் கிட்ட வந்து சொல்றா. உடனே இவங்க 2 பேரும் அவங்க போன வழியை போய் பார்க்க அங்க பார்த்தா ஐஸ்கிரீம் கொட்டி கிடக்கு. அதை பார்த்து இவங்களுக்கு டவுட் வந்து உடனே போலீஸ் கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. குழந்தைய காணுமே ஜூலிக்கு ஒரே பரிதவிப்பா இருக்கு. அப்படி இப்படின்னு ஒரு வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு, இன்னும் பிள்ளைங்க கிடைக்கல. பசங்க நண்பரே சதா எடுத்துட்டு இருந்த ஜூலிக்கு ஆறுதல் சொல்றான் அலெக்ஸ். அப்போ ஜூலி சொல்றேன், நானும் ஒரு வாரமா என் ஹஸ்பண்ட கான்டாக்ட் பண்ணி நடந்த விஷயம் எல்லாத்தையும் என் ஹஸ்பண்ட சொல்லலான்னு பாக்குறேன். மிலிட்டரி கேம்ப் எதுவும் காட்டுக்குள்ள போட்டாங்களா என்னன்னு தெரியல, அவனுக்கு ரீச் ஆக மாட்டேது அப்படின்றா. சொல்லிட்டு பாத்ரூம் குள்ள போனவன் துக்கம் தாழாம ஒரு புடி மாத்திரை அள்ளி போட்டு முழுங்குறா. வெளியே இருந்த அலெக்ஸ் சமந்தா கிட்ட ஏற்கனவே ஜூலி சோகத்துல இருந்தா ரொம்ப நாளையாவது பாத்ரூம் போய் இன்னும் ஆள காணும், கொஞ்சம் என்னன்னு போயிட்டு செக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சமந்தா அனுப்பிச்சு விடுறான். உள்ள போய் பார்த்தா ஜூலி மயக்கடிச்சு கிடக்குறா. இப்போ 2 பேத்துக்கும் ஒன்னும் புரியாம உடனே கொண்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்க. அவளை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்த கையோட விக்டர் கிட்ட இருந்த தன்னோட குழந்தைய அழைச்சு வரதுக்கு போறா சமந்தா. அப்போ அவங்க இந்த 2 பொண்ணுங்க மிஸ் ஆனதை பத்தி சொல்ல அதுக்கு விக்டர் நீ இப்ப குழந்தைய அழைச்சிட்டு போற, அவங்க குழந்தை மாதிரி நம்ம குழந்தைய காண அடிச்சிட்டனாக்கா, அதுக்கப்புறம் உன்னை உயிரோட விடுவன்னு மட்டும் நினைச்சிடாத அப்படின்னு சொல்லி சமந்தாவை மிரட்டுறான். பிறகு அந்த குழந்தைங்களை பத்தி நானும் விசாரிக்கிறேன், நானும் தேடி பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்டர் அங்க இருந்து கிளம்பிடுறான். குழந்தைங்களை கடத்திட்டு போனவங்க குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, ஆனா அதை யாருன்னே காமிக்க மாட்டாங்க. அங்கேருந்து கட் பண்ணி அலெக்ஸோட வீட்டை காமிக்கிறாங்க. அங்க அலெக்ஸை பார்க்க வந்திருக்கான். படத்தோட ஆரம்பத்துல சோசியல் மீடியாவில நான் அலெக்ஸோட ஃபைட் பண்ணும் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணேன். அவனோட ஓல்டு ஸ்டூடெண்ட் ஆன அந்த மொட்டை. அதுக்கு அலெக்ஸ் தம்பி போங்க தம்பி, நானே பல பிரச்சனைல இருக்கிறேன், எனக்கு இப்ப சண்டை போற மூடலாம் இல்ல அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்ல அவன் திரும்பியோட சண்டை போறதுல புடிவாதமா இருக்கான். அதுக்கு அலெக்ஸ் ஜூலி ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறா, 2 குழந்தைங்க வேற மிஸ் ஆயிட்டாங்க, இது சண்டை போறதுக்கான நேரமும் கிடையாது, அதுக்கான மூடு என்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்றான். இல்ல நான் உன்னோட ஃபைட் பண்ணி வின் பண்ணாதான் நான் நம்பர் 1 MMA சாம்பியனுங்கிறது எனக்கு ஃபீல் பண்ண முடியும், இல்லனா பெஸ்ட் MMA ஃபைட்டர்ன்ற பட்டம்லாம் சும்மா எனக்கு அப்படின்னு சொல்லி மொட்டை ஒத்த கால அடம்பிடிக்க அலெக்ஸ் வேற வழி இல்லாம சண்டை போட்டு தொலையும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிறங்குறான். சண்டைக்கு முன்னாடி மொட்டை கிட்ட சொல்றான், இந்த 15 வருஷத்துல சர்ஜரி மேல சர்ஜரியா பண்ணி உடம்பு டயர்டாகி போய் கிடக்குது, இருந்தாலும் உன்னோட ஜெயிக்க முடியுதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு களத்துல இறங்குறான். வயசானவன் தானே அடிச்சு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை வந்திருப்பான் போல. ஆனா கடைசியில நடந்த கதை வேற. மொட்டையை போட்டு பொலன்னு பொழந்து ஜெயிச்சிடறான் அலெக்ஸ். இன்னொரு நாள் சமந்தா விக்டர் இருக்கிற தான் குழந்தைய கூப்பிடுறதுக்காண்டி விக்டருக்கு போன் மேல போன் அடிக்கிறான். ஆனா விக்டர் எடுக்கல. மெசேஜ் பண்ணி விடுறான், அந்த மெசேஜும் பாக்கலாமே. உடனே ஒரு கார் எடுத்துக்கிட்டு விக்டர் வீட்டுக்கு கிளம்பி போறா. வீட்டை ரீச் ஆன போய் வீட்டை போய் பாக்குறா. மெயின் டோர் பூட்டி இருக்கு. மெயின் டோர் பூட்டி இருக்குன்னு சொல்லிட்டு கொல்ல பக்கத்தால போய் வீட்டை பாக்குறா. வீட்டுக்குள்ள பார்த்தா விக்டரோட ஃப்ரெண்டு ஒரு குழந்தைய தூக்கி வச்சுட்டு நிக்கிறான். பக்கத்துல இருக்கிற குப்பை தொட்டியை பாக்குறா. அங்க பார்த்தாக்கா ஜூலி குழந்தையோட ஷூ கிடக்கு. அப்பதான் அவளுக்கு தெரிய வருது ஜூலியோட குழந்தைய கடத்தினது
விக்டர் தான் அப்படின்ட்டு. சரி இந்த விஷயத்த அலெக்ஸ் கிட்ட சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுக்கிறா. போன்ல சிக்னல் இல்ல. அப்புறம் மறைஞ்சிருந்த விக்டரோட ஃப்ரெண்ட் அந்தாண்ட போவோம். அந்த குழந்தைகளை போய் பாக்குறா. அங்கிட்டு பார்த்தாக்க 2 குழந்தை மட்டும் இல்ல, நிறைய குழந்தைய கடத்தி வச்சிருக்காங்க இந்த படுவாங்க. சரி இதை பத்தி அலெக்ஸுக்கு மெசேஜ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுத்து டைப் பண்றா. பின்னாடில இருந்து அந்த போனை வந்து ஒரு கை தட்டி விடுது. போனும் டெட் ஆகிற கண்டிஷன்ல இருந்ததுனால ஒரு வழியா அந்த மெசேஜ் போயிருது. போனும் டெட் ஆயிருது. மயக்கத்துல கிடந்த மயக்கம் தெரிஞ்சு முடிச்சு பாக்குறா. எதுக்க பார்த்தா விக்டர் இருக்கான். அவங்கிட்ட சமத்த அடப்பாவி நீ இந்த குழந்தை கடத்துற பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு வேலையை தான் 1 வருஷமா அந்த குழந்தைங்க எல்லாம் கடத்தி நான் பாதுகாத்துட்டு வரேன். இன்னும் சில நாள்ல இவங்க எல்லாம் ஒரு இடத்துக்கு அனுப்பி அவங்கள்ட்ட இருந்து நான் பணத்தை வாங்கிடுவேன். நான் பணம் வாங்குற வரைக்கும் இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாது, கப்பு சிப்புன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சமந்தாவை மிரட்டிட்டு, சப்போஸ் நீ வெளியே சொல்ல ட்ரை பண்ணினா நம்ம குழந்தைய நான் கொன்றுவோம் அப்படின்றான். இதை கேட்ட சமந்தா காரி அவன் மூஞ்சில துப்ப, சமந்தா ஒரே அப்பா அப்பி படுக்க வச்சிடறான் விக்டர். அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி இவளை தூக்கி குண்டுல போட்டு அடைக்க சொல்றான். இப்போ தான் குழந்தை இருக்கிற ரூமுக்கு போன விக்டர் அவன்கிட்ட கேஷுவலா பேசிட்டு அங்கேருந்து அவனை அழைச்சிக்கிட்டு கார்ல வேற இடத்துக்கு அழைச்சிட்டு போறான். குழந்தைங்களுக்கும் சமந்தாவுக்கும் காவலா இருந்த விக்டரோட ஃப்ரெண்டு காதுல ஹெட்செட்டை மாட்டிக்கிட்டு கேஷுவலா படுத்திருக்கிறான் விக்டரோட வீட்டுல. சமந்தா மெசேஜ்ல ஷேர் பண்ண லொகேஷனை வச்சு அந்த இடத்துக்கு வந்துடுறான் அலெக்ஸ். வீட்டோட ஃப்ரண்ட் டோர் பூட்டி இருக்கவும் சமந்தா பேரை சொல்லி கத்திக்கிட்டே கொல்ல பக்கத்தை போய் தேடிக்கிட்டு இருக்கான். அப்போ உள்ள இருந்த குழந்தைங்க ஹெல்ப் ஹெல்ப்னு சத்தம் போட அதை காதுல கேட்டவன் குழந்தைங்க இருக்கிற இடத்துக்கு போய் பாக்குறான். அங்க பார்த்தா இவனுக்கு ஒரே ஷாக்கு. ஜூலியோட 2 குழந்தைங்க மட்டும் இல்லாம இன்னும் நிறைய குழந்தைங்க அங்க அடிச்சு வச்சிருக்காங்க. உடனே பக்கத்துல இருந்த ஒரு கட்டை எடுத்து அடிச்சு பூட்டை உடைச்சு பசங்க எல்லாம் ஃப்ரீ பண்ணி விடுறான். சமந்தாவையும் கேஜில இருந்து ஃப்ரீ பண்ணி விடுறான். உள்ள பார்த்தாக்கா ஒரு குழந்தை மட்டும் நடக்க முடியாம மயக்காடிச்சு கிடக்குறா. அந்த குழந்தைய தூக்கிட்டு எல்லா குழந்தையும் அழைச்சிக்கிட்டு சத்தம் போடாம வீட்டை விட்டு வெளில போய் தப்பிக்கிறாங்க. அந்த நேரம் முடிச்ச விக்டர் ஃப்ரெண்டு வீட்டை போய் பாக்குறான். வீட்டுல யாருமே இல்ல. இங்க எல்லாரும் ஒரு கார் எடுத்து தப்பிச்சு போயிடுறாங்க. உடனே இவன் விக்டருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி தப்பிச்சுட்டான் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் அவன்கிட்ட சொல்றான். இப்போ விக்டர் போய் சமந்தாவுக்கு கால் பண்றா. இவங்க எல்லாம் கார்ல போயிட்டு இருக்காங்க. அலெக்ஸ் காலை அட்டன் பண்ணாதா அப்படின்னு சொல்லி சமந்தாட்ட சொல்றான். அவனும் விடாம கால் பண்ண இவளும் எடுக்கிற மாதிரி இல்ல. கடைசியா வீடியோ கால் அடிச்சு குழந்தைய காட்ட பதறி போய் கால் அட்டன் பண்றா. அட்டன் பண்ணவள்கிட்ட நம்ம விக்டர் பைய காப்பாத்திட்டு போன குழந்தைங்க எல்லாம் திருப்பி கொண்டு வந்து உள்ளீங்கன்னா நம்ம குழந்தைய நான் ஏதாவது பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். அதுக்கு சமந்தா நாங்களே இப்ப போலீஸ் ஸ்டேஷன் தான் போயிட்டு இருக்கோம், உன்னால முடிஞ்சதை பாத்துக்கன்னு சொல்லிட்டு காலை கட் பண்றா. திரும்பவும் வீடியோ கால்ல வந்து விக்டர் பைய கத்தி எடுத்து தான் குழந்தையோட கையை கடிக்க போறான். அதை பார்த்த சமந்தா அழுவ ஆரம்பிச்சிடறா. இப்போ அலெக்ஸ் அவங்கிட்ட நீ கராட்டே ஸ்கூலுக்கு வந்து இந்த குழந்தைங்க எல்லாம் அழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்றான். அவனும் டீலுக்கு ஓகே சொல்ல குழந்தைங்க எல்லாம் அழைச்சிட்டு கராட்டே ஸ்கூலுக்கு வந்துடுறான் அலெக்ஸ். இப்போ அலெக்ஸ் மயக்கத்துல அந்த குழந்தைய தட்டி எழுப்புறான். அவ எழுந்திருக்கிறது இல்ல. நரம்புல கைய வச்சு பாப்பான். அவ ஆல்ரெடி இறந்து போயிருப்பா. இப்போ விக்டர் ஒரு 10-15 தடியன்களை அழைச்சிக்கிட்டு அந்த கராட்டே ஸ்கூலுக்கு போய் பார்ப்பான். அந்த கராட்டே ஸ்கூல் பூட்டி இருக்கும். உடனே சமந்தாவுக்கு கால் பண்ணி எங்கடி இருக்கீங்க, நான் குழந்தைய கொன்றுவேன், இப்ப எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்பான். உடனே அலெக்ஸ் அவள்கிட்ட இருந்து போனை பிடிங்க, நீ குழந்தைய உள்ள அனுப்பிச்சு விடு, நாங்க அந்த குழந்தையெல்லாம் அனுப்பிச்சு விடுறோம் சொல்லுவான். உடனே அலெக்ஸ் தடியன்கிட்ட அவங்க எல்லாம் உள்ளதான் இருக்காங்க, கதவை உடைச்சிட்டு உள்ள போங்க, சமந்தாவையும் அலெக்ஸையும் இங்கேயே தீர்த்து கட்டிட்டு அந்த குழந்தைங்க எல்லாம் வெளில ஆச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். இவனுங்களும் கதவை உடைச்சிட்டு உள்ள இறங்குறாங்க. கதவை உடைக்கிற சத்தம் கேட்ட அலெக்ஸ் ஒரு கட்டை எடுத்துட்டு அவங்கள நோக்கி போறான். அவனுங்களும் எதுக்கு வர ஒத்தன்னு அடிக்க ஆரம்பிக்கிறான். சண்டை நடந்துகிட்டே இருக்கையில ஒருத்த மட்டும் ஒரு ஹேர் பின்ன வச்சு குழந்தைங்க சமந்தா இருக்கிற ரூமை திறக்கிறான். அவனும் ரொம்ப ட்ரை பண்ணி கடைசியா ஒரு வழியா திறந்துடுறான். திறந்து உள்ள நோடிய ட்ரை பண்ண அவனை சமந்தா பிடிச்சு தள்ளி விடுறா. அங்க வந்து அலெக்ஸ் இப்ப அவனையும் அடிச்சு வெளில வீசுறான்.
இன்னும் ஆளுங்க இருக்கானுங்க தெரிஞ்சுக்கிட்ட அலெக்ஸ் எவன் வந்தாலும் கொஞ்சமும் தயங்காம நெத்திலேயே போட்டு தள்ளுன்னு சொல்லி ஒரு கன் எடுத்து அவ கையில கொடுத்துட்டு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் தேடி போய்கிட்டு இருக்கான். அவனுங்களும் ஈச பொத்துக்குள்ள இருந்து வர ஈசல் மாதிரி திப்பு திப்புன்னு வர அவங்களையும் போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். கடைசியா இருந்த மொட்டையனே அடிச்சு கழுத்தை கிளாஸ்ல வச்சு கிழிச்சு கொலை பண்றான் அலெக்ஸ். இதெல்லாம் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்து பாத்துக்கிட்டு இருந்த அலெக்ஸ் இன்னும் 2 பேரை அவனை அடிக்க அனுப்பிச்சு விடுறான் உள்ள.
ஒரு வழியா வந்து அம்புட்டு பேரையும் அடிச்சு முடிக்கிறான் அலெக்ஸ். இந்த ஃபைட் நடக்கிறது தெரிஞ்சு ஃபைட் நடக்கிற இடத்த தேடி ஒரு போலீஸ் ஆபீசர் வரான். அவன் வரத்துக்குள்ளேயே இங்க ஒரு பெரிய சம்பவம் நடந்து முடியுது. கடைசியா இருந்த விக்டர் தன்னோட பையன் நெத்தில கண்ணை வச்சு மிரட்ட அலெக்ஸ் அவனை அடிக்காம நின்னுறான். அங்கிருந்து துப்பாக்கி எடுத்து வந்த சமந்தா அவனை சுடலான்னு பார்த்தா இவன் பையனை கொன்றுவான் அப்படின்னு சொல்லி மிரட்ட அவளும் நின்னுறா. சமந்தா கண்ணை கீழே இறங்கின கையோட விக்டர் பைய அலெக்ஸையும் சமந்தாவையும் சுட்டு தள்ளுறான். குண்டடிப்பட்டு குத்துயிரும் கொலையுமா விக்டர் பக்கத்துல போன அலெக்ஸ் அவன் வச்சிருந்த துப்பாக்கியவே பிரட்டி வச்சு அவனை அழுத்தி அங்கேயே காலி பண்றான். அவனை சுட்ட கையோட இவனும் மயக்கடைச்சு கீழே வந்துடுறான். அங்கிருந்து கட் பண்ணா சில நாட்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு சமந்தா அலெக்ஸ் எல்லாம் கராட்டே ஸ்கூலுக்கு வராங்க. கடத்தப்பட்ட குழந்தைங்களோட பேரண்ட் அப்புறம் ஜூலியாவோட ஹஸ்பண்ட் இவங்க எல்லாம் அலெக்ஸையும் சமந்தாவையும் வார்ம் வெல்கம் பண்றாங்க அந்த கராட்டே ஸ்கூலுக்கு. அத்தோட முடிக்கிறாங்க இந்த ஆக்ஷன் மூவிய. இந்த மாதிரியான சுவாரஸ்யமான ஆங்கில படங்களை தமிழ்ல பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.